மேக விதைப்பு. மேக விதைப்பு என்பது ஒரு அறிவியல் செயல்முறையாகும், இதில் மழைத்துளிகள் உருவாவதை துரிதப்படுத்த செயற்கை கருக்கள் மேகங்களில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பொதுவாக பயன்படுத்தப்படும் முகவர்களில் வெள்ளி அயோடைடு, சோடியம் குளோரைடு அல்லது உலர் பனி, திட கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை அடங்கும். இந்த துகள்கள் ஒடுக்கம் அல்லது உறைபனி கருக்களாக செயல்படுகின்றன, இதனால் மேகங்களில் ஈரப்பதம் பிணைந்து, வளர்ந்து, மழைப்பொழிவாக விழுகிறது. மேக விதைப்பு எவ்வாறு செயல்படுகிறது? 1. மேக அடையாளம். வானிலை ஆய்வாளர்கள் முதலில் போதுமான ஈரப்பதத்தை கொண்ட பொருத்தமான மேகங்களை அடையாளம் காண்கின்றனர். மேக விதைப்பு மேகங்களை உருவாக்க முடியாது, அது ஏற்கனவே உள்ளவற்றிலிருந்து மழையை மட்டுமே அதிகரிக்க முடியும். 2. பரவல் முறைகள். விதைப்பு முகவர்கள் இதன் மூலம் வெளியிடப்படுகின்றன. விமானங்கள், அவை நேரடியாக மேகங்களுக்குள் பறக்கின்றன. தரை அடிப்படையிலான ஜெனரேட்டர்கள், அவை துகள்களை வளிமண்டலத்தில் வெளியிடுகின்றன. சில பகுதிகளில் ராக்கெட் அல்லது ட்ரோன் அமைப்புகள். 3. மழை உருவாக்கம். விதைப்பு துகள்கள் நீர்த்துளி வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன. நீர்த்துளிகள் போதுமான அளவு கனமாகிவிட்டால், அவை மழை அல்லது பனியாக விழுகின்றன. மேக விதைப்பு வகைகள். 1. நிலையான மேக விதைப்பு பனி படிக உருவாக்கத்தை ஊக்குவிக்க வெள்ளி அயோடைடை பயன்படுத்துகிறது. 2. டைனமிக் மேக விதைப்பு மேக ஈரப்பதத்தை அதிகரிக்க செங்குத்து காற்று நீரோட்டங்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது. 3. ஹைக்ரோஸ்கோபிக் மேக விதைப்பு சூடான மேகங்களில் ஒடுக்கத்தை ஊக்குவிக்க உப்புகளை பயன்படுத்துகிறது. மேக விதைப்பின் நன்மைகள். வறட்சி பகுதிகளில் மழைப்பொழிவை அதிகரிக்கிறது, நீர்த்தேக்கங்களை நிரப்பவும், வறண்ட காலங்களில் விவசாயத்தை ஆதரிக்கவும் உதவுகிறது. நீர் விநியோகத்தை மேம்படுத்துகிறது, ஒழுங்கற்ற மழை பெய்யும் பகுதிகளில் குடிநீர் மேலாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆலங்கட்டி சேதத்தை குறைக்கிறது. சில நாடுகள் பெரிய ஆலங்கட்டி கற்களை உடைக்க விதைப்பை பயன்படுத்துகின்றன, பயிர்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்கின்றன. பனிப்படலத்தை மேம்படுத்துகிறது, மலைப்பகுதிகளில் பனி அளவை பராமரிக்க உதவுகிறது, கோடையில் நிலையான நீர் ஓட்டத்தை உறுதி செய்கிறது. இந்தியாவில் மேக விதைப்பு. நீர் பற்றாக்குறையை சமாளிக்க மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் மேக விதைப்பை இந்தியா பயன்படுத்தியுள்ளது. பல முன்னோடி திட்டங்கள், குறிப்பாக பலவீனமான பருவமழை ஆண்டுகளில், நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டியுள்ளன. சவால்கள் மற்றும் கவலைகள். அதன் நன்மைகள் இருந்த போதிலும், மேக விதைப்பு சில வரம்புகளை எதிர்கொள்கிறது. பொருத்தமான மேகங்களைச் சார்ந்திருத்தல். மேகங்கள் இல்லாதபோது மேக விதைப்பு மழையை உருவாக்க முடியாது. சுற்றுச்சூழல் கவலைகள். வெள்ளி அயோடைட்டின் அதிகப்படியான பயன்பாடு சுற்றுச்சூழல் கேள்விகளை எழுப்பக்கூடும், இருப்பினும் தற்போதைய சான்றுகள் குறைந்தபட்ச ஆபத்தை காட்டுகின்றன. நிச்சயமற்ற வெற்றி விகிதங்கள். வானிலை நிலைமைகள், தொழில்நுட்பம் மற்றும் நேரத்தை பொறுத்து